ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில் இவ்வளோ அமளி தும்பளி நடந்துட்டு எவன்டா அவன் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுவும் ஒன்றும் இல்லைங்க, பிரச்சனைக்கு காரணமானதே நம்ம மனோஜ் தான். தூங்க போகிற நிலத்துட்டு போகிற அக்யூஸ்டுன்னு பிடிச்சி நிற்க வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அண்ணாமலை இருந்துட்டு அப்பட்டமாக மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறம் எதுக்கடா முழுசாக நேஞ்சாச்சு, எதுக்கடா முக்காடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிற்க வச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி கேட்குறாரு. உடனே டென்ஷன் ஆயிடுச்சு அங்கே இருக்குது. எல்லாரும் கேள்வி கேட்டனால ஆமாப்பா நான் தான் பண்ணேன், அதுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. டே கோவப்பட வேண்டியது நீ இல்லடா, நாங்கள் தான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பலார் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தில் அரைஞ்சாரு பாரு. சும்மா வேற லெவலில் இருந்துப்பா. நீங்கள் அங்கே மட்டும் அரைஞ்சிருக்க கூடாது, பக்கத்தில் இருக்க குண்டு பூசணிக்காமல் சேர்த்து அரையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம விஜயாவை தான். இவ்வளோ வினைக்கு காரணம் யார்? நம்ம விஜயா தான். பண்ணுறது தப்புப்பா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு அட்வைஸை பண்ணுறதை விட்டுட்டு இன்னமா மறைக்கிறேன்ற பேரில் சப்போர்ட் பண்ணுது பாரு. இப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் அந்த பயலை இவ்வளோ கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் எப்படி கை வைக்கலாம்? இவரு ஒரு பக்கம் அடிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்து பலார்னு ஓங்கி ஒரு அற விட்டாரு. உடனே ஆளாளுக்கு அடிக்கிறீங்கன்னு ரோகிணிக்கு கோவம் வருது. இவ்வளோ கோவம் வருதுல, ஏன் பொண்டாட்டி நகை எதுக்கு எடுத்து வச்சான்னு கேளுமா முதல்ல அப்படின்றாரு. எனக்கு முன்னாடியே இந்த விஷயம்லாம் தெரியும்னு சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன நகை தானே வேணும், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலைக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. விஜயா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், இவனை எதுக்கு இந்த அளவுக்கு ஊதாரித்தனமாக வளர்த்த அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, பாசம் காமிக்கிறேன்ற பேரில் நீ ரொம்ப இவனை பயமுடுத்தி வச்சிருக்க, வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸை பண்ணிட்டாரு. அட்வைஸ் பண்ணதோட இல்லை, நீ என்கிட்ட பேசாத, என்மேட்டுக்கு உனக்கு எனக்கு இது இல்லைன்னு சொல்லிட்டாரு. உடனே இந்த குட்டு பூசணிக்கா எப்படா சமாளிக்கிறேன்னு தெரியாமல் உள்ளே போய் ரூமில் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு இவர் பதறலங்க. இவர் மட்டும் இல்லை, யாருமே பதறல, போய் பார்க்கவும் இல்லை. ஏன் எப்படி பதறுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த அம்மா ஒன்றுமே பண்ணல, பண்ண தப்பை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு வேலை பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ